ஹலோ ஹலோ யார் மணி? டேய் பார், முழுசா சந்திரமுகியா மாறி இருக்கிற உன் மனைவி கங்காவை பார். என்னடா இது கோலம்? நல்லா இருக்கும். வெயில்ல உள்ள சட்டி படாமே சுத்திட்டு இருக்கானுங்க. பாவாடை நம்ம பாவாடை ஐயச்ச பாரு. அசிங்கமா இருக்கிற நீ பண்றதெல்லாம் பார்த்தா குழந்தைங்க பார்த்தா என்ன நினைப்பாங்க? நீங்க மட்டும் ஜென்ஸோட ஷர்ட்ட போடுறீங்க, ஜீன்ஸ போடுறீங்க. ஆனா ஆம்பளைங்க நாங்க உங்க Dress போட கூடாதா? இதெல்லாம் பொம்பளைங்க வேற தானே? ஆமா. அது நாங்க பண்றோம்ல. ஆமா. ஏன் நைட்டி ஒன்னு போட்டுக்கிட்டா மட்டும் ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆவறீங்க? அழுக்கா இருக்கு. போறாம பூமர். இவெல்லாம் நம்ப கூடாது. உண்மையிலே செம்ம ஃப்ரீயா இருக்குறதா? போட்ட அப்புறம் தானே தெரியுது எவ்வளவு ஃப்ரீயா இருக்குதுன்னு. நீ வேணா பாரு, இன்னும் 2 இயர்ஸ்ல பசங்க எல்லாம் இந்த ஃபேஷனுக்கு வந்துருவாங்க. என்ன ரவி இது? என்னடா பண்ற? சரோஜி தேவி அம்மா இப்படி தான் பண்ணுவாங்க. நானே என்னமா ஆயிடுச்சு? கொஞ்ச நேரம் பயந்து அப்படியே பக்கம் ஆயிடுச்சு எனக்கு. நான் மாடுலேஷன் நடந்து போய்க்கிறேன். என்ன மாடுலேஷன் நடு? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிராஜ். நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் சோஷியல் மீடியாவில் யூடியூப் அண்ட் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஷோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நிறைய குடும்பங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஒரு கவலைக்கு வந்து எங்களுடைய வீடியோ வந்து ஒரு அருமருந்தாக இருந்திருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அது வந்து மறுபடியும் நாங்கள் கண்டினியூ பண்ண போகிறோம் இந்த சேனல் மூலியமாக. இது என்னுடைய சொந்த சேனல். ரவி அண்ட் ராதாவுடைய ஷோ வந்து நீங்கள் பார்க்கணுன்னா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்து நீங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா எங்களுடைய ஷோ வந்து எப்போல்லாம் வந்து டெலிகாஸ்ட் ஆகுதோ அப்போல்லாம் இமீடியட்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இது வந்து எங்களுடைய சொந்த முயற்சியில் உருவாகியிருக்கிற சேனல். அதனால் உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக எங்களுக்கு தேவை. ரவி அண்ட் ராதாவை நீங்கள் பார்த்து ரசிக்கணும்னா இந்த சேனலை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஆதரவு தருவீங்க நாங்கள் நம்புகிறோம். மிக்க நன்றி. வாங்க ஷோக்குள்ளே போகலாம். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? எங்க போயிட்டான்? யார் இதுங்க படுத்துட்டு இருக்கிறது? நைட்டி போட்டுக்கிட்டு ஆள் இல்லாத நேரத்துலயுமே எங்க போயிருக்கான்? மூணாவது குழந்தை பெற்றுக்கணும்னு சொன்னானே, யாருன்னா கூட்டின்னு வந்து விட்டுட்டானா வீட்டுல? அம்மா மா மா ஹலோ ஹலோ யார் மணி? டேய் பார், முழுசா சந்திரமுகியா மாறி இருக்கிற உன் மனைவி கங்காவை பார். என்னடா இது கோலம்? என்னடி கோலம்? என்ன பண்ணிட்டு இருக்க நீ? என்ன ட்ரெஸ் இது? டைம் ஆச்சு. ஏய், மணி 5 ஆயிடுச்சு. என்ன கோலம் ரவி இது? ஓ கடவுளே, என்ன ஆச்சு உனக்கு? ஏடி லுங்கிய ஊற போட்ட, சாட்சி போட்ட, வெயில்ல அவிஞ்சு போயிடுது எல்லாமே உள்ள. அதுக்குன்னு அதான் வந்து பார்த்தேன், உள்ள எதுவுமே இல்ல. சாட்சி போட்டா உள்ள முடியல என்னால. நைட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இத போட்ட உடனேதான் நான் ஒரு பெண்ணாவே உணர்றேன். அதனால பார்த்தேன், உன் நைட்டி தான் இருந்தது. எடுத்து போட்டுக்கிட்டேன். ஓ, உன்னோட ரோதனை நாளுக்கு நாள் அதிகமா ஆயிட்டே போகுது. இருக்கிறதா நைட்டி போடுறதுனால தான் இருக்குது. ஆம்பளை யாருன்னா நைட்டி போடுவாங்களாடா? யாரு நைட்டின்னு பேர் வச்சது? ஏன்டா? இதுக்கு ஃப்ரீட்டின்னு வச்சுக்கலாம். பேர் எதுக்கு? ஃப்ரீயா இருக்கு உள்ள. இருக்கும் உனக்கு ஃப்ரீயா? ஏன் உள்ளதான் அவ்வளவு இருக்க எடுத்து போட வேண்டியது தானே? என்னதான் இருக்கு? தேடுறது சோம்பேறித்தனம். நமக்கு கண் முன்னாடி என்ன இருக்கோ எடுத்து போட்டுக்க வேண்டியதுதான். எது இருந்தாலும் போட்டுக்கிறது. எது இருந்தா என்னடி? இந்த வீட்டுல யாரு இருக்கா? நீ நடந்தா இருக்கும். நான் பார்க்க போறேன் வந்து. நான் வந்தா ஓகே, வேற யாருன்னா வந்தா? வந்தாண்டி. யாரு? இந்த பக்கத்து வீட்டுல ஆட்டோ ஓட்டுறானா ஒருத்தன். அவன் வந்து என்ன பண்ணா, நான் திரும்பி நின்று நைட்டி போட்டு இப்படி போட்டுட்டு இருக்கேன். வந்து குறுக்குன்னு பாக்குறான். அந்த சௌத்தரமா நின்றுட்டு என்ன பண்ண நீ? நைட்டி போட்டுருந்தேன் நானு. காரும் பறிச்சுக்கிட்டேன் உடம்ப. பக்கம் ஓட்டம் அப்படியே பாத்துட்டாலும் இந்த அழக மூஞ்ச பாரு. மூஞ்சே போய் ட்ரெஸ் மாத்துறா. லூசு மாதிரி நைட்டி போடு. நல்லா தாண்டி ராதா இருக்கு. இப்ப தெரியுது ஏன் பொம்பளைங்க எல்லாம் நைட்டி போட்டு சுத்துறீங்கன்ட்டு. பகல்ல கூட நைட்டி பேர் வச்சுட்டா நைட்டி போடுறது கிடையாது, பகல் தான் போட்டு சுத்துறது. இப்பதான் இது பாரு, இப்ப லுங்கினா அப்பப்போ நாங்க கழட்டி அவுத்தி இப்படி எல்லாம் பண்ணி கட்டணும். இது மாதிரி ஃப்ரீயா இருக்குடா. ஏன் கூட சரி அந்த பாவாடை எடுத்து கட்டிக்க வேண்டியது தானே? நல்லா இருக்கும். வெயில்ல உள்ள சட்டி படாமே சுத்திட்டு இருக்கானுங்க. பாவாடை நம்ம பாவாடை ஐயச்ச பாரு. அசிங்கமா இருக்கிற நீ பண்றதெல்லாம் பார்த்தா குழந்தைங்க பார்த்தா என்ன நினைப்பாங்க? நீங்க மட்டும் ஜென்ஸோட ஷர்ட்ட போடுறீங்க, ஜீன்ஸ போடுறீங்க. ஆனா ஆம்பளைங்க நாங்க உங்க Dress போட கூடாதா? என்ன கேவலமா இல்ல? ஒரு ஆம்பளை போய் நைட்டி போடுறா. ஆம்பளை இரு ரவி. பொம்பளை மாதிரி வாழ ஆசைப்படாத. வந்து கவர்மெண்ட் கிட்ட வந்து
வந்து சண்டை போடுறீங்க, எனக்கு சரிசமமா பங்கு கொடுங்க, 33% கொடுங்கன்ட்டு. ஏன் பீரோல ஒரு 5% தர மாட்டீங்களா? என்னது பீரோல இருக்கிறது? நைட்டி எடுத்ததுக்கு போடுவாங்களா? இப்படியே சார் நீ இப்படி வெளியே போய் கடத்தருக்கு போயிட்டு வாப்பா பாப்பா, ஒரு பால் பாக்கெட் வாங்கிட்டு வா பாப்பா. ஹலோ, உன்னோட மரியாதை என்ன ஆகுது பாக்குறேன். தெரியாது, நான் எல்லாம் சுடிதார் போட்டுட்டு டி நகர் ஷாப்பிங் போன ஆளுங்க. சுடிதார் போட்டுக்கிட்டா? ஆமா தெரியும்ல. போட்டுமா கூட காசு பாயிண்ட் போயிட்டு சாவடி வாங்குவ நீ என்கிட்ட. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க விஜய் கூட தான் கிள்ளி படத்துல அவங்க அப்பாவுக்கு போய் டக்குனு பாவடத்துக்கு மாட்டிப்பாரு. அது படம், படத்துக்கு அப்படிதான் நடிச்சு ஆகணும். படத்துல மட்டும் பண்ண ஒத்துக்கிறீங்க, நிஜ வாழ்க்கையில பண்ண காரியத்துக்கு புரியுது. இது ரியல் லைஃப்டா, என்ன பார்த்தா சிரிப்பாங்கடா. ஆம்பளை கம்பீரமா இருக்கணும். அது நம்ம தெரியலடா. இந்த நைட்டி போட்டதுக்கு அப்புறம் தான் நான் ஒரு ஆணாவே உணர்றேன். பொம்பளையா தான் உணர்வுன்னு சொல்லுவாங்க. நீ என்ன அக்கா தங்கச்சிங்க மாதிரி இல்ல. யோசவர் இருக்கும் உனக்கு. டச் பண்ணாத. அச்சி கருமத்தை தூரம் போட பைத்தியம். என்ன பண்ற நீ? சொல்ற, துணி துவைக்க சொல்ற, வீடு பெருக்க சொல்ற, இதெல்லாம் பொம்பளைங்க வேலை தானே? அது நாங்க பண்றோம்ல. நைட்டி ஒண்ணு போட்டுக்கிட்டா மட்டும் ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? அழுக்கா இருக்கு. பொறாம பூமர், இவெல்லாம் நம்ப கூடாது. நல்லா இருக்காது. என்ன ரவி நட இது? எச்சி ரவி, இது மாதிரி நடக்காது ரவி. அசிங்கமா இருக்கு ரவி. நீ ஆம்பளையா இருந்தது எனக்கு பிடிக்கும். ஒரு ஆம்பளை மனசு ஒரு ஆம்பளைக்கு தான் தெரியும். என்ன சொன்ன? ஆம்பளை சொல்லிட்டேன்னா ஒரு பொம்பளைக்கு தான் தெரியும். தூங்கிட்டு இருந்த கரண்ட் வேற போய் தொலைஞ்சிடுது. கர்மத்தை கரண்ட் விட்டு விட்டுறானுங்க. இதுக்கே விட மாட்டான் போல இருக்கு. தண்ணி வராது, கரண்ட் வராது. சரி காப்பி போட்டு பைத்தியம். வந்தோடனே நான் ட்ரெஸ் மாத்தலாம்னு இருந்தேன். நைட்டி கொடுத்தாதான் நான் மாத்த முடியும். வேணுமா? ஆமா இப்பவே வேணுமா? இப்பவே வேணும். இப்பவே இங்கேயே வேணுமா? உனக்கு சாவடி நீ என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியும். அப்புறம் கேக்குற இப்பவே வேணும்ட்டு. என்னடா இது? என்ன பேசிட்டு இருக்க நீ? அது நம்ம தெரியல ராதா. I don't know why in the night part one and language மாறுது. ஏன்டா அப்படி குறுகுறுன்னு பாக்குற? நீ என்ன பாரு, இன்னைக்கு நைட் 7 o'clock கூட இந்த மிஸ் தானா விழுந்துரும். Oh no. மிஸ் தானா விழுந்துருமா? என்னடா பேசுற? பைத்தியம். Dress out. நைட்டி இருக்குது. நல்லா இருக்கு. நைட்டி குடுன்ட்டே நானே. சத்தியமா சொல்றேன் ராதா. உண்மையிலே செம்ம ஃப்ரீயா இருக்கு ராதா. போட்ட அப்புறம் தானே தெரியுது எவ்வளவு ஃப்ரீயா இருக்குதுன்னு. நீ வேணா பாரு, இன்னும் 2 இயர்ஸ்ல பசங்கள்லாம் இந்த ஃபேஷனுக்கு வந்துருவாங்க. அதுவும் ஒரு டேபிள் ஃபேன் வச்சிட்டு காலை அப்படியே பப்பரப்பா நீட்டின்னு படுத்தா உள்ள காத்து பர்ரு போகும்ல இருக்கே. கேவலமா இருக்கு அது. ஏய் பைத்தியம், டைட்டா இருக்கு. கீஞ்சிர பாருடா, கை பாரு டைட்டா இருக்கு. இல்லையே இவர் அக்கல ஃப்ரீயா இருக்கு பாரு. பாடி எப்படி நீ அப்படிலாம் காட்டாத ரவி. ரவி கீஞ்சிர போதுடா. ஏன்டி? எனக்கு இருக்குது அது மட்டும். இந்த நைட்டி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சொல்லாத. நான் நைட்டி இருக்குல்ல. இருக்கு. இனிமேல் நீ நைட்டியா வாங்குவியா? நம்ம ரெண்டு பேரும் மாத்தி போமா. அறிவில உனக்கு என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு? ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசி தெரிஞ்சனா? போடா லுங்கி எடுத்து கட்டறா போடா. லுங்கி, நீ இந்த பைஜமா, இந்த பெர்முடாஸ், ஷார்ட்ஸ் அண்ட் ட்ரக்கிங் எதுமே வாங்காத. இது பதிலா பேசாத ரவி. நைட்டி வாங்கிக்கோ. நைட்டி வாங்கிக்கோ. வேற எதனா பேர் வச்சிட்டு போறாங்க ரவி. அசிங்கமா இருக்கு. மரா பண்றது. வைக்கறே வச்சிட்டு போறான்டி. கேவலமா இருக்கு ரவி. எனக்கு என்கிட்ட ஒத்தைக்கு வர சொல்றீ. பைத்திய மாதிரி பண்ணிட்டு இருப்பேன் நான் ஒண்ணே. என்கிட்ட ஒத்தைக்கு வர சொல்லி நைட்டியை மடிச்சிட்டு அடிச்சு தூக்கி. ஆடே சி கீழ இறக்குடா பைத்தியம். நான் தூட்டு சொருவுற. கரும இதுக்கு அப்புறம் இந்த நைட்டி வாங்கி நான் மாட்டுவனா? எனக்கு நான் நைட்டியே வேணாம்டா. நான் தூக்கி மண்ணெண்ணெய் ஊத்தி கொளுத்துல பாரு. என் பேர் ராதாவேல பாத்துக்கோ. தண்ட கருமத்தெல்லாம் எனக்கு பொறாமடி. என்ன பொறாம? உன்னை விட இந்த நைட்ல ரொம்ப அழகா இருக்கு. அழுக்கா இருக்க. அப்படியே ஓடுற வெளிய. நாய் துரத்தும். ஓல்ட் ஜோக் இத புதுசா ட்ரை பண்ணு. ஓகே ஓல்ட் ஜோக் புதுசா ட்ரை பண்ணு. நான் போய் பால் வாங்கிட்டு வரேன். ஏய் என்னது நினைச்சிட்டு இருக்க நீ? இப்படியே போ போறியா? வா இதுல என்ன இருக்கு? ஏய் இது ஒரு ட்ரெண்டியா இருக்குமே, ஒரு ஃபேஷனா இருக்குமே. மாற்றம்ன்ற மாற்றம். எல்லாத்துலயும் மாற்றம் வேணும். அவரே சொல்லிருக்காரு. தெரியல? எவரு? எங்க ஐயா. அவரே சொல்லிருக்காரு. எல்லாத்துலயும் மாற்றம். இந்த முறை மாற போகுது. நீ மட்டும் மாறவே மாட்ட. கண்ணு திருந்துங்களான்னு சொல்றேன், கேட்க மாட்டேங்கிறீங்களா கண்ணு? நீ அப்படியேதான் இருப்ப. நீ அப்படியேதான் இருப்ப. நீ மாறவே போறது கிடையாது. உன்னோட எண்ணமும் செயலும் சிந்தனையும் மாறாது. நீ எத்தனை முறை அன்னைக்கு நீ மழை நினைச்சிட்டு வரப்ப வீட்டுக்குள்ள வந்த உடனே என்ன பண்ண? சட்டை உனக்கு ஒரு சூடாக சொல்லி சட்டை போட்டுக்கிட்டியா? சட்டை கூட என்னுடைய இந்த ட்ராக் ஷூட் நீ தான் போட்டுக்கிறல்ல, அதே ட்ராக் ஷூட் போட்டுக்கிறேன், ஷர்ட் எடுத்து போட்டுக்கிறேன், டிஷர்ட் எடுத்து போட்டுக்கிறேன்.
ஒரு நைட் ட்ரெஸ் போட மட்டும் இப்படி கத்துற அசிங்கப்படுத்துற என்ன சொல்லுவானுங்க என்ன சொல்லுவானுங்க அதெல்லாம் போட்டா கம்பீர் இந்த என்னது பொம்பளைங்க ஆம்பளை Dress போடலாம் ஆனா பொம்பளை Dress ஆம்பளைங்க போடக்கூடாது அப்படி போட்டா கேவலமா பேசுவாங்க எந்த சட்டத்துல இது எழுதி இருக்குன்னு சொல்லு இப்பவே நான் வந்து வாய்தா சரி சட்டத்துல இல்ல நான் புடவை கட்டிட்டு போயேன் போயேன்டா ராதா நீ பண்ணுவடா இங்க முக்காவாசி வந்து எல்லாமே டூப்ளிகேட் தான் என்னடா ஆமாடி என்ன பண்ணிட்டு இருக்க ஒரிஜினலே கிடையாது எல்லாம் டூப்ளிகேட் இப்ப நீ என்ன பண்ணப்போ என்ன இது பாடி லாங்குவேஜ் அதுவும் தெரியல என்னது இது சில நேரத்துல நானே மறந்துடுறேன் உன்னையும் மறக்கலடா என்னையே தான் நீ மறந்துடுற பைத்தியம் அவரா ஃபர்ஸ்ட் லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க அவங்க அவன் தான் அடி இந்த அடி நைட் வேணாடி குத்துற போடா உள்ள பைத்தியம் அடி பேசிட்டு இருக்க விட்டா ஊத்து ஓடு உங்களுக்கு தெருவுல ஆமா பைத்தியம் புடிச்ச பாட்டி மாதிரி இருக்க நான் இப்போ நீ குடுறாத நான் வாங்கிட்டு வரேன் அப்ப நானே போயிட்டு வரேன் துப்பட்டா குட்டு துப்பட்டா எல்லாம் வெளில போக முடியாது ரொம்ப அசிங்கமா இருக்கு என்னடி நீ என்னமோ முறைக்கிற நீ என்னமோ பண்ணுன்னு ஒரு திட்டு என்ன முறைக்கிற நீ ஏதோ பண்ணுன்னு திட்டத்துல இருக்க எனக்கு நல்லா தெரியுது என் மானம் இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் மானத்தை வாங்கணும் இதுக்கு என் மானத்தை வாங்க போற நீ என்ன ரவி இது என்னடா பண்ற சரோஜி தேவி அம்மா இப்படிதான் பண்ணுவாங்க நீ என்ன ரேட் பண்ண வரடா அட கருமத்தை உன்ன போய் நான் ரேப் பண்ண போறேனா தயவுசெய்து நைட் போடாதீங்க வெளியே நானே என்னமா ஆயிடுச்சு கொஞ்ச நேரம் பயந்து அப்படியே பக்கம் ஆயிடுச்சு எனக்கு நான் மாடுலேஷன் நடந்து போய்க்கிறேன் என்ன மாடுலேஷன் நடு உயிர் எடுக்கிறதுக்கு இருக்க அவுத்து தொடடா நைட்டியா கிழிச்சிட போறடா கிழிக்க போறடி நான் நைட்டுக்கு எதனா சேதாரம் ஆகட்டும் உனக்கு தூக்கி போட்டு மிதிச்சிடுறேன்